பெருமாள் கோயில் இருக்கு பாருங்க, அங்கேயும் ரொம்ப பேர் ஒரு தப்பு பண்றோம். இந்த பெருமாள் கோயில்ல தீர்த்தம் கொடுக்கறாங்க, தீர்த்தத்தை வாங்கி குடிச்சுட்டு உடனே நாமெல்லாம் ஒரு வேலை பண்ணோம். ஏன் தலையில தடவணும்? எல்லாரும் தடவுனாங்க, நானும் தடவுனேன். சொன்னா தலை வழியா புண்ணியம் வரும் இல்லைங்க, நமக்கு வாய் வழியா போயிருச்சு இல்ல, அதை விடவா புண்ணியம் தலை வழியா வரப்போகுது? தலையில தடவுனா புண்ணியம் வராது, பாவம் தான் வரும். ஏன்னா இந்த தீர்த்தம் நீங்க வாங்கி குடிச்சதுக்கு அப்புறமா பெருமாள் கோயில்ல சடாரின்னு ஒண்ணு வைக்கிறாங்க. அது என்ன, எங்க ஊரு பெருமாள் கோயில்ல புளிச்சோறு தான் கொடுத்துருக்கிறாரே தவிர சடாரின்லாம் ஒண்ணு சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும் போல இருக்குது. சடாரின்னா சுவாமியுடைய 2 பாதம் பொருந்திய ஒரு கிரீடம் மாதிரி இப்படி நம்ம தலையில வைக்கிறாங்க பாருங்க, அதுதான் சடாரி. அத வைக்கும் போது கொஞ்சம் கவனமா பாருங்க. கோயில்ல பட்டாச்சாரியா டக்கு டக்குன்னு வச்சுட்டு போயிடுவாரு. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பொறுமையா அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிரீடத்துக்கு மேல சுவாமியுடைய 2 பாதங்கள் இருக்கும். ஒன்னு பரஞானம், மற்றொன்று அபரஞானம். இந்த பரஞானமும் அபரஞானமும் எதுக்குன்னா நம்முடைய அறியாமையை போக்குவதற்கு. நம்முடைய திருவடியில சுவாமி தன்னுடைய திருவடியை கொண்டு வந்து வச்சா இங்க இருக்கிற அஞ்ஞானம் போய் மெஞ்ஞானம் வருமா. அதான் முடியில் அடி சூட்டுதல். நம்முடைய முடியில் இறைவனுடைய அடி சூட்டுவதுதான் அற்புதமான இந்த சடாரி வழிபாடு. சடாரி வைக்கும் போது நாம எல்லாம் என்ன பண்றோம், கையில வாங்கி குடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற தீர்த்தம் எச்சில் தீர்த்தம். குடிக்கிறதுக்கு முன்னாடி புனிதம், குடிச்ச பிறகு எச்சில். எச்சில் தண்ணீரை தலையில தடவிக்கிறோம். அந்த எச்சில் தண்ணீரில் தான் இறைவனுடைய திருவடி படுகிறது. ஆக எச்சில் தண்ணீர்ல திருவடி பட்டா பாவமா புண்ணியமாங்கிறத இனிமே உங்களுக்கு சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால இனிமே பெருமா கோயில்ல தீர்த்தம் வாங்கி குடிச்சிட்டு கையில இருக்கிற தண்ணி என்ன பண்ணணும், முந்தானையில தொடச்சுக்கணும். அவங்கவுங்க முந்தானையில தொடச்சுக்கணும், முன்னால இருக்கிறவங்க முந்தானையில தொடச்சிடக்கூடாது. அப்புறம் அங்கேயும் சண்டை வரும். கோயில்ங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி புண்ணியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உண்டான இடம். அங்கங்க நாம பண்ற சின்ன சின்ன தப்பு அது மிகப்பெரிய பாவத்திற்கு நம்மளை கொண்டு போய் விட்டுடும். அந்த பெருமாள் கோயில் தீர்த்தம் எவ்வளவு புண்ணியமானது தெரியுமா? தொலையா வழிக்கு வரக்கூடிய தாகத்தை போக்கக்கூடியது அந்த தீர்த்தம் தான். மாரியம்மன் கோயில்ல கொடுக்கறது, பெருமாள் கோயில்ல கொடுக்கற தீர்த்தம் எல்லாம் மேல ஒரு வழி போவோம் பாருங்க, நெடும் பயணம், அப்போ ஒரே தாகமா இருக்கும். அப்ப நீங்க அங்க போய் மினரல் வாட்டர் எல்லாம் வாங்கி குடிக்கலாம் முடியாது, ஏன்னா கடையெல்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த வழிக்கு தாகத்தை தீக்கிறதுக்கு இந்த தண்ணி தான் வருமா. அதனால இனிமே பெருமா கோயிலுக்கு போனா அண்டா அண்டாவா வாங்கி குடிச்சிருவோம். இது மொத்தமா தாகம் தீந்துரும் நினைக்காதீங்க. அந்த ஒரு உத்ராணி தண்ணீரே நமக்கு ரொம்ப உதவி பண்ணுமா. அதனால அத புண்ணியத்தோட குடிச்சா அந்த புண்ணியம் நமக்கு ஆண்டாண்டு காலமும் நிலைச்சிருக்கும். இதான் நம்ம ஒவ்வொரு ஆலயத்திலேயும் வழிபடுற முறை. இது என்ன அவசரத்துல போனாலும் சரி, என்ன வேகமா போனாலும் சரி, இதை கடைபிடிக்கணும்.